அவர் மனசுல அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா அந்த படம் முடியிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராவே ரகுவரன் இருப்பார். மேக்கப் மேன்ட்ட கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, பிளட் போட்டிருப்பா, நெக்ஸ்ட் ஷாட் அதான் எடுக்க போறோம், க்ளோஸ் ஷாட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே மேக்கப் மேன் பிளட் போட்டிருக்காரு. டிஃபரெண்டா பிளட் போட்டிருக்காரு. கண்ணாடியில பார்த்துருக்காரு, அழிச்சிருக்காரு. வெட் டவல்னு சொல்லுவாங்க, ஒயிட் டவல், அதை வச்சு அழிச்சிருக்காரு. இல்லை இப்படி போடுங்கன்னு இருக்காரு, அழிச்சிருக்காரு. இப்படி போடுங்க அப்படின்னு இருக்காரு, அழிச்சிருக்காரு. என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காரு. அவர் திருப்தி இல்லை. கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. எது கத்தி கேட்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. ஆர்டிஸ்ட் கேட்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. கையில் அப்படி ஒரு சரக்குன்னு போட்டு அந்த பிளட் இருக்குல்ல, அந்த கத்தியில இருக்கும்ல, அதை வச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்காரு. ரகுவரன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா எம்.ஆர். ராதா கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்.ஆர். ராதாவுடைய அந்த மேனரிசம், அவருடைய ஸ்டைல், போற போக்குல ஒரு மேனரிசத்துல கலாய்ச்சி விடுவார்ல. மனோரமா இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு வெர்சடைல் ஆர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ல ரகுவரன் ஒரு வில்லன். ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச வில்லன். எல்லாரும் நடிப்பாங்க, எல்லாரும் காசு வாங்குறாங்க, எல்லாரும் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அந்த கமர்ஷியல் ஆர்டிஸ்டுக்குள்ளேயே ஒரு ஆர்ட் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதான் கலை. அந்த கலை ரகுவரன்ட்ட அப்படியே தவழ்ந்துச்சு. இப்போ ரகுவரன் காலமாய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ரகுவரனை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கும் ரகுவரனை நம்ம நினைச்சு பார்க்குறோம். அவர் பண்ண கேரக்டர்ஸ், அவரை மாதிரி ஒரு நடிகர் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாரா அப்படின்னா கிடைக்கவே மாட்டார். ரகுவரன் மாதிரி கேரக்டர்ல கண்டே பிடிக்க முடியாது. ரகுவரனுடைய வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரல் யாருக்குமே இல்லாத ஒரு யூனிக்கான குரல். எப்படி அவருடைய கேரக்டரைசேஷன்ஸ், அவருடைய இயல்பா யூனிக்கா நடிக்கக்கூடிய ஒரு நடிகரோ, அதே மாதிரி அவருடைய குரலும் பாத்தீங்கன்னா பயங்கர யூனிக்கான குரல். ஒரு விஷயத்துல நீங்க தழுன்னு பேசணும்னா அந்த குரலை தழுன்னு பேசுவார். ஒரு இயலாமை, ஒரு தந்தை, அந்த மகன் அப்படிங்கிற ஒரு பாச போராட்டத்துக்குள்ள அந்த குரல் எப்படி வரணுமோ அந்த அளவுக்கு குரல்ல உடைப்பார். கமல் பாத்தீங்கன்னா ரகுவரனோட நடிக்கிறதுக்கு பயந்தாரு, ரகுவரனோட நடிக்கிறதுக்கு தயங்கினார். ஏன், எத்தனையோ படம் ரகுவரன் நடிச்சிட்டு இருந்தாரு. கமலும் ரகுவரனும் சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ரகுவரன் ஒரு படத்துல கமலால வில்லனா போட முடியாதா? ஆனா ரகுவரன் தூக்கி சாப்பிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் கமலுக்கு இருந்துச்சு. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிரிஷ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த மட்டும் நம்ம நிறைய முன்னணி நடிகர்களை கொண்டாடிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய பேர்த்த பற்றி பேசிக்கிட்டும் இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு முன்னணி நடிகரை பற்றி பேசுறதுக்காக சினிமா விமர்சகர் அண்ட் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ ஜாம்பவான்கள் இருக்காங்க. அப்படி அந்த ஜாம்பவான்கள் லிஸ்ட்லாம் எடுத்தோம்னா இவர் பேரை யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ ரகுவரன் சார் இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவர் நடித்த படங்களாகட்டும், அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும், அவரோட அந்த சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகட்டும், இப்பயும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரகுவரன் சாரை பார்த்து இது மாதிரியான விஷயம்லாம் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லலாம் சார். இல்லை, ரகுவரன் சார் அட்மைட் பண்ணியிருக்கேன்னா ரகுவரன் சாரை அட்மைட் பண்ணாமல் யாருமே இருக்கு கண்டிப்பாக. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரொம்ப பிரமாதம். அதாவது நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். பல பேர் நடிப்பு அரக்கன் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுவரன் தான் உண்மையான நடிப்பு அரக்கன். அவர் மனசில் அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே ரகுவரன் இருப்பார். பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் எடுத்தார்ல அந்த புதிய அந்த படத்துல அந்த ஐ நோ அப்படிங்கிற டைலாக், எத்தனை மாடுலேஷன்ல எத்தனை விதமான ரியாக்ஷன்ஸ். அதாவது ஒரு 400 அடி கேன், அது ஆக்சுவலி 400 ஃபீட் இருக்கும் அந்த ஃபிலிமு. அதை தான் கேமராவில் லோட் பண்ண முடியும். அப்போல்லாம் கேமரா தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதை லோட் பண்ணிவிட்டு கேமராமேன்ட்ட கே.எஸ். ரவிக்குமார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னா, ஒரே சிங்கிள் டேக்கில் என்னென்ன எப்படி எடுக்க முடியுமோ எடுங்க, ரகுவரன் என்னென்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் க்ளோஸாக நீங்கள் கேப்சர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஷாட்டை சிங்கிள் டேக்கில் முடிக்கணும்னு நினச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, கே.எஸ். ரவிக்குமார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கத்துக்கு டயலாக் வச்சுருந்துருக்காரு அந்த சீனை எடுக்கிறதுக்கு. ஆனால் ரகுவரன் அன்றைக்கி லேட்டாக வந்திருக்காரு, ஸ்பாட்டுக்கு லேட்டாக வந்திருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் பயங்கர கோபமாயிட்டார் போல். என்னடா இப்படி லேட்டாக வந்தால் எப்படி இந்த படத்தை நம்ம பிளான் பண்ணபடி முடிக்கிறது? அது ஒரு சின்ன பட்ஜெட் படம், 30 நாளில் படத்தை முடிக்கணுங்கிற ஒரு நெருக்கடி கே.எஸ். ரவிக்குமாருக்கு இருந்துச்சு. அதுதான் அவருடைய முதல் படம் வேறு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்ததுனால மத்தியானத்துக்கு மேலே எடுக்க வேண்டிய காட்சிகள்லாம் எடுக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற டென்ஷனில் ரகுவரன்ட்ட கேட்டுக்காரு, ஏன் லேட் அப்படின்ட்டு. இல்லை சார், நான் என்ன சொல்லுங்கள் நான் நடிச்சிடறேன் அப்படின்ட்டு. 7 பக்கம் டைலாக் இருக்குது, எப்படி நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ரகுவரனை. சார் எதாக இருந்தாலும் கொடுங்க சார், நான் நடிச்சிடறேன் அப்படின்னா. ஒன்றும் வேணாம்,
அப்படின்னு டக்குன்னு பேப்பரை கிழிச்சு பக்கத்தில் இருக்க அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு இருக்காரு. ஐ நோ இது நீங்கள் ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை தடவை சொல்ல முடியுமோ? எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 தடவையோ 37 தடவையோ சொன்னதா தகவல். அந்த நேரத்தில் போட்டியெல்லாம் வச்சாங்க. இந்த படத்தில் வந்து ரகுவரன் வந்து எத்தனை தடவை அந்த 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 ஷாட்டில் வந்து ஐ நோ சொல்கிறாருன்னு. அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. கேமராமேன் வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்து ரகுவரனை வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. பலவிதமான அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு 4 நிமிஷத்துக்கு எவ்வளவு விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ, கோபம், சிரிப்பு, எமோஷனு, அதாவது ஆத்திரம், அதாவது அந்த ஒரு கள்ள தொடர்பு இருக்கும் மனைவிக்குங்கிற ஒரு சந்தேகம், இன்னும் என்னென்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையுமே அதை கொண்டு வந்திருப்பாரு. அந்த ஒரு காட்சி இருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக சிகரெட்டை வந்து அப்படி சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு, அப்படி தூக்கி போட்டு கட் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் ரகுவரன் வந்து அவரே கட் சொல்லிட்டார். எமோஷனல் அதுக்கு மேலே முடியாது, அவ்வளோ வந்து மேக்சிமம் கொடுத்துருக்கிறாரு. கே.எஸ். ரவிக்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தூக்கி போட்டார்ல சிகரெட்டு, அதையுமே ஒரு ஷார்ட்டா எடுத்து அதுலேயும் ஒரு ஐநோ போட்டார். அந்த அந்த காட்சி ரகுவரன் லேட்டா வந்ததுனால சீன் பேப்பரே இல்லாம 7 பக்கம் 8 பக்கத்துக்கு பேச வேண்டிய டயலாக்கே இல்லாம இந்த ஐநோ வச்சு எடுத்தாரு. அந்த ஐநோங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரேட் மார்க்கா இருக்கு. எப்படி, அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மர், அந்த கேரக்டரை உள் வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மரால தான் பண்ண முடியும். அதே படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அருகாமனையால் அறுத்துருவாங்க ரகுவரனை. அது யார் கொண்டாங்கிறதா அந்த கதை, இந்த கொலை யார் பண்ணாங்கிறதா அந்த கதை. அந்த கபோர்டில் வச்சுருப்பாங்க, அந்த இது ட்ரெஸ் வைக்கிற கபோர்டில் ரகுவரனை வச்சுருப்பாங்க. அது வந்து கீழே விழுணும். அப்போ ஒரு க்ளோஸ் ஷாட் இருக்குது, இந்த இடத்துல அருகாமனையை அறுத்ததுக்கான மார்க் ஷாட். அது வந்து மேக்கப்பில் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக இந்த மேக்கப் மேன் தான் போடுவாங்க. மேக்கப் மேன்ட்ட வந்து கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, பிளட்டு போட்டிருக்குப்பா, நெக்ஸ்ட் ஷாட் வந்து அதான் எடுக்க போகிறோம், க்ளோஸ் ஷாட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மேக்கப் மேன் வந்து பிளட்டு போட்டிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக பிளட்டு போட்டிருக்காரு. கண்ணாடியில் பார்த்துருக்காரு, அழிச்சிருக்காரு. வெட்டவல்னு சொல்லுவாங்க, ஒயிட் டவல், அதை வச்சு அழிச்சிருக்காரு. இல்லை இப்படி போடுங்கன்னு இருக்காரு, அழிச்சிருக்காரு. இப்படி போடுங்க அப்படின்னு இருக்காரு, அழிச்சிருக்காரு. என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காரு, அவர் திருப்தி இல்லை. அதாவது வந்து அது ஒரு படம், அதில் ஸ்க்ரீனில் நம்ம நடிகராக நடிக்கிறோம், கழுத்தில் வெட்டு மார்க் இருக்கணுங்கிறது தான் காட்சி. அதில் வந்து அது பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காரு. அந்த மேக்கப் மேன் போட்ட எல்லாமே வேணான்னு இருக்காரு. கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. எது கத்தி கேட்குறாருன்னு யாருக்குமே தெரில. சரி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஸ்ட் கேட்குறாருன்னு கொடுத்துருக்காங்க. கையில் அப்படி ஒரு சரக்குன்னு போட்டு அந்த பிளட் இருக்குல்ல, அந்த கத்தியில் இருக்கும்ல, அதை வச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் டேரக்டர் பார்த்துட்டு ஓடி போய், என்னையா பண்ணிட்டு இருக்க சார், ரியலிஸ்டிக்காக வரணும் சார், நீ உயிரோடு இல்லைன்னா எப்படியா ரியலிஸ்டிக்காக வருவோம், நீ வந்து கழுத்தில் இப்படி போய் மார்க்கை போடுற, அது மார்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் கட் பண்ணி விட்டுருச்சுன்னா, நரம்ப கட் பண்ணி விட்டுருச்சு, ஷார்ப்பான கத்தியா, இதெல்லாம் பண்ணாதையா அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை உள்வாங்கி டெடிக்கேட்டடாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் ரகுவரன் சார். அந்த மாதிரி இந்த சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரகுவரன் சார் பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நீங்கள் உதயான்னு ஒரு படம், அது வந்து சிவான் வந்துச்சு தெலுங்குல, நாகார்ஜுனா நடித்த படம், அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நான் காலேஜ் டேஸில் அந்த படத்தை பார்த்துருக்கேன், தமிழில் டப் பண்ணி வந்துச்சு. இங்கே தேவி தேட்டரில் தான் ஓடிட்டு இருந்துச்சு அந்த படம். அந்த படம், அந்த உதயா படத்தை போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பார்க்கும்போது அது பயங்கர வைப்பாக இருக்கும். நாகார்ஜுனா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஆப்போனண்ட், அந்த காலேஜ்லேயே ஒரு ஆப்போனண்ட்டு, அது வந்து ஒரு சைக்கிள் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி உருவார். அந்த போஸ்டர்ஸு, அந்த பேனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செயினை கையில் வச்சிருக்க மாதிரி பவராக தான் நிற்பார் நாகார்ஜுனா. அதில் வந்து ரகுவரன் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்தார். பவானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார். அந்த கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ரவுடி மாதிரி, ஒரு மாதிரியான ஒரு மாஸான ஒரு வில்லன் கேரக்டர். எப்போவுமே வந்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப்பான ஒரு கேரக்டர். இவருக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஆக்சுவலி தெலுங்கு படம். ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ரகுவரனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரகுவரன் என்ன பண்ணுவாராம், அவரோட ரூம்லேயே போய் படுக்க மாட்டாராம். அவர் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வேற கத்தி வச்சுக்கிட்டு கார்லேயே படுத்துக்குவாராம். அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்ட மாட்டாராம். அந்த ரவுடிக்காண்டி ஒரு செட்டப் போடுவாங்களா, ஒரு மாதிரி, அது ஒரு எலிகென்ட்டான வில்லனாக தான் வருவார். அந்த ட்ரெஸ்ஸோட போய் படுத்துப்பாராம். அவரோட காரில் அவரே படுத்து பேசாமல் தூங்கிட்டே இருப்பாராம். எல்லாரும் வந்து, சார் என்ன சார் நீங்கள் வந்து இங்கே படுத்துருக்கீங்க சார், ஒரு டீலக்ஸ் சூட் ரூம் போட்டிருக்கு சார். இரியா, இந்த கேரக்டர் அப்படியா, வந்து அங்கே சூட் ரூமில் வந்து நான் லக்ஸுரியஸாக படுத்தேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து என்னால் அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது, நான் இங்கே படுக்கிறேன், நீங்கள் இங்கே படுக்கிறேன்னு சொல்லி அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் டெய்லி நைட் வந்து காரில் படுத்திருக்காரு. காலையில் எந்திரிச்சு போவார், குளிக்கிறது, ஃப்ரெஷ்அப் பண்ணுறது, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு படி தான் வந்து ரூமை பயன்படுத்தியிருக்காரு. கார்லேயே படுத்திருந்திருக்காரு.
நம்புவீங்களா இப்படி ஒரு நடிகர் எங்கேயாவது இருப்பாங்க? அதாவது அவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வேணாம்னு சொல்லிட்டு கார்ல ஸ்ட்ரீட்ல அந்த கேரக்டர் அது ஒரு மாதிரியான டவுனா பண்ணணும். அதாவது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த அந்த கேரக்டர் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டர். அந்த கேரக்டர் நம்ம உள் வாங்கி பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய தகவல் இருக்கு. ஒரு மலையாள படத்துல நீங்க சொல்ல எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சார். இல்ல நிஜமா ஒரு மலையாள படத்துல ஆரம்ப காலத்துல நடிச்சிருக்காரு. நான் சொல்றது வந்து ரகுவரன் அப்படின்னு அறியப்பட்ட காலம், அப்புறம் அறியப்படுறதுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாத ஒரு காலம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மிடில் பீரியட்ல வந்து நடிச்சிருக்காரு ஒரு மலையாள படத்துல. மலையாளத்தில் நடிச்சிருக்காரு. ரகுவரன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு. அப்படி மலையாளத்தில் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது அவரோட கேரக்டர் என்ன தெரியுமா, சர்ச் ஃபாதர். அங்கி போட்டிருப்பாங்கல்ல வெள்ளையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்கான அங்கி போட்டுட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இருக்கிற ஒரு சர்ச் ஃபாதரோட கேரக்டர். ரொம்ப சைலண்டாக ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சர்ச் ஃபாதர் எப்படி இருப்பாங்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கருணை வடிவமாக இருப்பாங்க, எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, கழுத்தில் ஒரு சிலுவை உள்ள செயின் போட்டிருப்பாங்க, இதுதான் ஒரு ஷூ போட்டிருப்பாங்க, இதுதான் அவங்க அடையாளமாக இருக்கும். அந்த சர்ச் ஃபாதர் கேரக்டர் அந்த ஒரு 5 நாள் 6 நாள் நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த மலையாள படத்தில். அந்த 5 நாள் 6 நாள் பார்த்தீங்கன்னா அந்த சீன் அவருக்கு சீன் முடிஞ்சிருச்சு சார், இன்னைக்கு ஒர்க் இல்லை சார் உங்களுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அதே ரூமுக்கு போகாமல் அந்த சர்ச் ஃபாதர் மாதிரியே அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பாராம். எங்கேயாவது வெளியில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வாங்கணும்னு போயிருக்காரு, ஏதோ ஷர்ட் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு காஸ்டியூமரை கூட கூட்டிகிட்டு காரில் போயிருக்காரு. அதாவது பஜார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்காரு, கடை இருக்கிற இடத்துக்கு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதரோட இறங்கி போயிருக்காரு. காஸ்டியூமர் சொல்லியிருக்காரு, சார் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த காஸ்டியூமருக்கே புரியலையா, என்னடா அது ஒரு நடிகர், அவர் வந்து அந்த கதாபாத்திரம் அன்னைக்கு நடிப்பு அவரோட வேலை முடிஞ்சிருச்சு, அந்த காஸ்டியூமை கழட்ட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு சரி வாங்க சார் பின்னாடி ஏறி போயிருக்காரு. அங்கே வந்து தெரியாத எல்லாரையும் தெரியாதுல்ல, கேரளாலேயே ஒரு ஃபேமஸ், அப்படி யாரோ ஒரு ஃபாரினரா என்னன்னு தெரில, அவங்க நிஜமான ஃபாதர்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவர்கிட்ட கை கொடுத்து பேசியிருக்காங்க, காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது யாராவது நீங்க நம்புவீங்களா? நிஜமா நடந்ததுங்க. இது வந்து அவர் கூட இருந்த அந்த காஸ்டியூமர் வந்து அந்த காலகட்டத்தில் வெளியில வந்து சொல்லி சிரிச்சிருக்காரு. சார் அவர் நடந்து போறாரு சார், யாரோ 2 பேர் வந்து ஃபாதர் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, பிளஸ் பண்ணிட்டு போறாரு சார். என்ன சார் சொல்வீங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒருத்தர் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் ஒருத்தர் நடிக்க முடியுமா, அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க மனைவி ரோகிணி சொன்ன தகவல் தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும் சார். அதாவது மனைவி அவங்க வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்துருக்குறாங்க, நட்பு தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க சேர்ந்து. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரசிகையா இருந்ததா ரகுவரனை நிறைய நேரங்கள்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 96ல பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப நீங்க ஒருத்தரை ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து காதல்ல போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ரகுவரன் வந்து அன்னைக்கு ரகுவரனை வந்து கொண்டாடாத பெண்களே இல்லை. ரகுவரன் மாதிரி, அதாவது நீங்க பாருங்களேன், ஒரு வில்லன் மாதிரி கணவன் கிடைக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? எந்த பெண்ணாவது ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும், ஒரு அஜித் மாதிரி இருக்கணும், ஒரு அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும், இப்படிதானே எல்லாரும் யோசிப்பாங்க. ரகுவரன் ஒரு வில்லன், அதாவது ரகுவரன் நடிக்க வந்தது ஹீரோ. 7வது மனிதன்ங்கிற படத்துல தான் தமிழ்ல வந்து நடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி காக்காங்கிற படத்துல மலையாளத்துல இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. அது 7வது மனிதன் படத்துல ஹீரோவா நடிச்ச ரகுவரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடை நதியாகிறது அது இதுன்னு 2-3 படங்கள் ஹீரோவா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சில்க்னு ஒரு படம், அதுல வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அது அப்புறம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் அவரே வந்து உணர்றாரு, என்னன்னா நம்ம ஹீரோ மெட்டீரியல் இல்ல, நம்ம வந்து வில்லன் மெட்டீரியல் அப்படிங்கிறது உணர்றாரு. அந்த வில்லன் மெட்டீரியல்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதாவது ஒரு பர்க்யூலியரான ஆர்டிஸ்ட் சார் ரகுவரன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் ராதா கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஆர் ராதாவுடைய அந்த மேனரிசம், அவருடைய ஸ்டைலு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏழைங்கிறாங்க, பணக்காரங்கிறாங்க, சோசியலிஸ்ட்ங்கிறாங்க அப்படின்னு அப்படி போற போக்குல ஒரு மேனரிசத்துல கலாய்ச்சி விடுவார்ல, அவரை மாதிரி ஒரு ஆளை நீங்க உருவாக்கவே முடியாது. எம்ஆர் ராதா மாதிரி ஒரு ஆளை நீங்க உருவாக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அந்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுருளிராஜன் ஒருத்தர் இருந்திருக்காரு பாத்தீங்களா, காமெடியன். அவருடைய ஸ்டைலு, அவருடைய வெரைட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கும், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு தேங்காய் சீனிவாசன், மனோரமா, இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர்ல ரகுவரன் வந்து ஒரு வில்லன், ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச வில்லன்.
ஒரு வில்லன், அந்த வில்லனை வந்து எல்லாரும் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா, ரகுவரன் மாதிரி ஒரு கணவன் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வில்லன். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருவோம், பெண்களுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் பிடிக்குங்க ரகுவரன். இப்ப ரகுவரன் காலமாய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு ரகுவரனை பத்தி பேசுறோம், இன்னைக்கு வந்து ரகுவரனை வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்குறோம். அவர் பண்ண கேரக்டர்ஸ், அவரை மாதிரி ஒரு நடிகர் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பாரா அப்படின்னா கிடைக்கவே மாட்டார். ரகுவரன் மாதிரி கேரக்டர்ல கண்டே பிடிக்க முடியாது. சார் நீங்கள் வந்துட்டு வேர்சல்டைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்த விஷயங்கள்லாம், இப்போ அஞ்சலி படத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக ஒரு கேரக்டர், அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா சம்சாராதம் மின்சாரில் ஒரு கஞ்சத்தனமான ஒரு குடும்ப தலைவன், அப்புறம் அப்படியே திருமலையில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல், கடைசியாக அவர் பண்ண யாரடி நீ மோகினி அந்த படத்தில் ஒரு அப்பா, பையனுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு அப்பா, அண்ட் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ வில்லன், எல்லாரும் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாதிரி பெருமிதமாக பார்க்குறோம்ல சார். ஸோ இப்படியும் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணலாம், அவர் என்ன பண்ணாலும் நமக்கு கனெக்ட் ஆகுது, என்ன பண்ணாலும் நம்மளால் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ இதுக்கான ஒர்க் அவுட்ஸ், இதுக்கான ஹோம்ஒர்க்லாம் என்ன மாதிரியான விஷயம் சார்? அதுதான், அதாவது மிஸ்டர் பரத்ங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹார்ட் கோர் வில்லனாக பண்ணியிருப்பார். ரஜினி படம் தான், அதில் ஹார்ட் கோர் வில்லனாக பண்ணியிருப்பார். அதே காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம்ல பார்த்தீங்கன்னா விசுவோட பையனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு அவருக்கு மட்டுமே கணக்கு பார்த்து அவருக்கு மட்டுமே செலவழிக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு கதா ஒரு நாயகனான ஒரு வேடத்தில் அது பண்ணியிருப்பாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருப்பாரு தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் பெர்ஃபார்மன்ஸ், ரகுவரனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவ்வளோ ஷாட்டில்டா, அவ்வளோ பிரமாதமாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாரு. கூட்டு புழுக்கள்னு ஒரு படம் வந்துச்சு, ஆர்சி சக்தின்னு ஒரு டைரக்டர். அந்த படங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கூட்டு புழுக்கள்ல ரகுவரன் தான் ஹீரோ. ஆனால் அவ்வளவு, அதாவது வந்து ஒரு காதல், சோகம், வறுமை, ஒரு வேலை இல்லை, எல்லா விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்த ஒரு கதாநாயகனா, ஒரு சாதாரணமாக வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒண்டு கொடுத்தனம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே காம்பவுண்டுக்குள்ள ஒரு 6-7 வீடு இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நாயகனா அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது அந்த படம். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரகுவரன்னா எனக்கு மனசுல வர்ற சில படங்கள்ல அந்த படம். ஆமா. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி, கார்த்திகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவரன் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. தொட்டாச்சினிங்கி அதியமான், KS அதியமானோட படம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஐயோ, அந்த படம்லாம் உண்மையாலுமே வந்து இப்போ எதுக்கு இந்த பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரிவ்யூ, இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க இந்த படமெல்லாம் போய் பார்க்கணும். அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடி மாசு டே அப்படிங்கிறது தான் வில்லன் நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதாவது வந்து ஒரு வில்லனாக இருக்கிற ஒருத்தர் சாதாரணமாக வந்து அதை வந்து ரொம்ப வந்து இயல்பாக பண்ண முடியும்னு வந்து நிரூபித்த ஒரு வந்து ரகுவரன். நான் சொன்னேன்ல, அதாவது அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன்னா ஒரு மச்சம் வச்சுருப்பான், ஒரு முறுக்கு மீஸ் வச்சுருப்பான், அப்படி அகஜமாக அந்த மாதிரி இப்படி இருப்பான். அந்த ஆளுங்க தான் வில்லன் அப்படிங்கிற இருந்த காலம். அடி ஒரு குத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்த காலம்லாம் மாற்றி ரகுவரன் வந்து சாதாரணமாக கிளாசிக்கல் வில்லன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் வில்லன் ரகுவரன். நீங்கள் பாருங்களேன், மீசை வச்சுட்டு முறுக்கிட்டு வந்த காலகட்டத்தில் பல படங்கள்ல ரகுவரன் வில்லனா நடிச்ச பல படங்கள்ல மீசையே இல்லாம ரகுவரன் நடிச்சிருப்பாரு. மீசை ஒரு வில்லனா வந்து இமேஜ், வில்லனா வந்து மக்கள் வந்து இந்த ஆள் வில்லையா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அந்த ஆள் வந்து இப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை உடைச்சவர் வந்து ரகுவரன் தான். அது மட்டும் இல்லை, ரகுவரனுடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரல் வந்து யாருக்குமே இல்லாத ஒரு யூனிக்கான குரல். எப்படி வந்து அவருடைய கேரக்டரைசேஷன்ஸ், அது வந்து அவருடைய இயல்பாக வந்து யூனிக்காக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரோ, அதே மாதிரி அவருடைய குரலும் பார்த்தீங்கன்னா பயங்கர யூனிக்கான குரல். அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தழுன்னு பேசணுன்னா அந்த குரலை வந்து தழுன்னு பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் நடிச்சிருப்பார், விஜயோட அப்பா நடிச்சிருப்பாரு. அதில் நீங்கள் போய் பாருங்கள் ரகுவரனோட கேரக்டரை அவ்வளோ சாஃப்டாக எப்படி அந்த குரல் வந்து டெலிவரி பண்ணும், இந்த கேரக்டருக்கு இந்த குரல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சாஃப்டா டெலிவரி பண்ணிருப்பாரு. யாரடி நீ மோகினி, நீங்க சொன்னீங்களே, இந்த யாரடி நீ மோகினியில போய் தனுஷோடைய அப்பாவா நடிச்சிருப்பாருல, அந்த படம் யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அவ்வளவு அற்புதமா ஒரு பையனுடைய அப்பா, ஒரு இயலாமை, ஒரு தந்தை, அந்த மகன் அப்படிங்கிற ஒரு பாச போராட்டத்துக்குள்ள அந்த குரல் எப்படி வரணுமோ அந்த அளவுக்கு வந்து குரல்ல வந்து உடைப்பார்.
குரலை உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த வில்லன் அப்படின்னா அந்த குரலை ஏற்றுவார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க் ஆண்டனி, அந்த எப்படி சொல்றது, பாஷாவோட கதாபாத்திரம். அதாவது ஒரு பக்கம் பாஷாவுடைய பெரிய வெற்றிக்கு ரஜினிகாந்த் அதில் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அந்த மார்க் ஆண்டனிங்கிற ஒரு வில்லன் வந்து அந்த ரஜினியோட மோதினதுனால தான் அந்த படமே ஒரு பெரிய பீக்காச்சு, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி குரலை உடைச்சு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு, இந்த யாரடி நீ மோகினி பார்த்தீங்களா, அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து ரோஹிணியும் அவங்களும் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. அப்போ வந்து ரிஷின்னு ஒரு குழந்தை, ரிஷிவரன், ரகுவரன் மாதிரி ரிஷிவரன், அந்த 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 பையனை வந்து வீக்கெண்ட்ஸில் தான் பார்ப்பார் போல. அது சில சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கு. அதனால வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்ட்ஸில் வந்து பையனை பார்க்கறது கொஞ்சிறது இந்த மாதிரி இருந்திருக்காரு. பையன் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமா அவருக்கு, ரகுவரனுக்கு. அப்படி இப்போ வீக்கெண்ட்ஸில் மாதிரி பார்க்கறதுனால வாரம் ஃபுல்லாக பார்க்க முடியாது இல்லை. அதனால வந்து அவர் மனசுக்குள்ள அந்த நேரங்களில் ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அந்த ஏக்கம் இருக்கிறதுனால அந்த யாரடி நீ மோகினி படத்தில் நடிக்கும் போது தனுஷை வந்து தன்னோட பையன் மாதிரியே பார்த்தாராம். அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு அந்த படம் நின்னதுக்கு ரகுவரன் ஒரு காரணம். அந்த காரணத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தனுஷை வந்து அவருடைய மகன் ரிஷியா பார்த்தார். நம்ம பையன் நம்ம கிட்ட இப்படி தான் இருப்பான், நம்ம இப்படி தான் வளர்ந்து வந்தா இப்படி தான் நிற்பான், இப்படி தான் பேசுவான், அந்த உள்வாங்கி அந்த ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பண்ணாரு. அதுதான் அவருடைய கடைசி மரமா போச்சு. தூக்கத்திலே வந்து இறந்துருவார். அந்த காட்சி பார்த்துருக்கீங்களா? வந்து தூக்கத்திலே இறந்துருவாரு. அது மறக்க முடியாத அந்த காட்சி. அது நடிச்சு முடிச்சு டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரகுவரன் வந்து தூக்கத்திலே இறந்துட்டார். அது ஒரு கார்டியாக் அரெஸ்ட் தான். அந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு, அந்த காட்சி அமைப்பு எப்படியோ அதே மாதிரியே வந்து ரகுவரன் இறந்து போயிட்டார். பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடைசி காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது இறந்தார் இல்லையா, அந்த சிச்சுவேஷனை எடுக்கல, அது வந்து எடுக்காம விட்டுருக்கான். எடுத்த நேரத்தில் தான் இது வந்து வந்து ரகுவரன் இறந்துட்டாரு. அதனால உண்மையாலுமே ரகுவரன் இறந்ததுக்கு அப்புறம் போய் அதை ஷூட் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, பல பேர் வந்து அந்த அளவுக்கு அது உண்மையா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸ் டு அந்த படத்துக்கும் ரகுவரன் டெத்துக்கும் ரொம்ப டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது இப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையாலுமே வந்து செத்ததுக்கு அப்புறம் எடுத்த காட்சிகளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உண்மையா நடிச்சிருந்தார் அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு ரியல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. தனுஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரகுவரனை. தனுஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படின்னா ரகுவரன் சொல்லலாம். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் யாரடி நீ மோகினி நடிச்சார்ல, அப்பாவா ரகுவரன் நடிச்சார்ல, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத பட்டதாரி, அவருடைய கேரக்டர் நேம் என்ன தெரியுமா? ரகுவரன். அதாவது வந்து இந்த படத்துல ரகுவரன் நடிச்சாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி, ஃபாதர் சன் கனெக்டிவிட்டி வந்ததுனால அடுத்த படத்துல அவரோட கேரக்டருக்கு ரகுவரன் பேர் வச்சார். அப்ப எவ்வளவு பிடிச்சிருந்தா அந்த பேர் வச்சிருப்பாங்க. அதுவும் டைலாக் கூட இருக்கும், அவனுக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவரன். அதை சொல்றதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அந்த டைலாக்கே வந்துன்னா இந்த கேரக்டர் பேர் ரகுவரன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறதுக்காண்டி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில எல்லாம் வந்து இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியாதான். திடீர்னு பாத்தீங்கன்னா கோவமா, திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து சண்டை போடுவாராம், திடீர்னு பாத்தீங்கன்னா மூட் அவுட்டா உட்காந்துட்டு இருப்பாராம், திடீர்னு பாத்தீங்கன்னா வயலண்டா பிஹேவ் பண்ணுவாராம், திடீர்னு பாத்தீங்கன்னா அன்பா பிஹேவ் பண்ணுவாராம். இது ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து கச்சாமுச்சான்னு பிஹேவ் பண்ணியிருக்காரு, கோவமாக ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா என்னடா இவர் திடீர்னு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டாரு, இப்படி வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரகுவரன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த என்னம்மா இப்படி பண்ணுறாரு அப்படின்னா. அப்போ ரகுவரன் அம்மா சொல்லியிருக்காங்க, ஏம்மா என்ன கேரக்டர் பண்ணுறான்னு பாரு, இப்போ என்ன கேரக்டர் பண்ணுறான் அப்படின்னு பாரு அப்படின்னோடனே அந்த கேரக்டராக மாறிடுவாம்மா. பல நேரங்களில் வீட்டில் அப்படிதாம்மா பிஹேவ் பண்ணுவான், அதுதாம்மா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அது உண்மையாலுமே அந்த நேரத்தில் அப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர். இது எப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. இவர் வந்து ரகுவரன் வந்து ஒரு கேரளா, அதாவது வந்து பாலக்காட்டில் பிறந்த ஒரு மலையாளி. தமிழ் படங்களில் வந்து இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ட்ராமா அப்படின்னு ஒரு நாடகக்குழுவில் நிறையா நாடகங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு கலையை நேசித்து வந்தவனால் மட்டும்தான் இப்படி வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கி வெளியில் கொடுக்க முடியும், அந்த கேரக்டராகவே வாழ முடியும். இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அதாவது நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிப்பாங்க, எல்லாரும் காசு வாங்குறாங்க, எல்லாரும் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அந்த கமர்ஷியல் ஆர்டிஸ்டுக்குள்ளேயே ஒரு ஆர்ட் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதான் கலை. அந்த கலை வந்து ரகுவரன்ட்ட வந்து அப்படியே தவழ்ந்துச்சு.
நீங்கள் வந்து ரகுவரன் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், எத்தனையோ கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரகுவரனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர புன்னகைன்னு ஒரு படம் நடித்தார், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம் நடித்தார். நீங்கள் சொன்னீங்கல்ல அஞ்சலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைக்காக ஆட்டிசம் சைல்டு, அந்த சைல்டுடைய தகப்பனா அவ்வளவு கனிவா அவ்வளவு பரிவா, எப்படி மார்க் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி பாஷாவில் வில்லனா நடிக்கிற ரகுவரன் இந்த அஞ்சலி படத்தில் வந்து அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு வந்து கனிவாக நடிச்சிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகுவரன் வந்து வில்லனா நடித்தார். இது எல்லாருக்கும் அமையாது தம்பி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோரமான ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காமெடி நடிகையாக வந்தாங்க. பல படங்களில் காமெடி வந்து உச்சத்தில் கலக்குனவங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1500 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் காமெடி ஆர்டிஸ்டாக இருந்த மனோரமா ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டாக மாறினாங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன கவுண்டர் ஆகட்டும், ஒரு கிழக்கு வாசல் ஆகட்டும், ஒரு நடிகன் ஆகட்டும், இன்னும் பல படங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டாக மனோரமா ஒத்துக்கணும். ஒரு வில்லன் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்னும் போது அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிற அந்த வில்லனை வந்து அந்த கேரக்டராக ஒத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் ஃபாதர் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா பல படங்களில். அதெல்லாம் எப்படி யாருமே வந்து ஒத்துக்கிட்டா தான் நடிக்க முடியும். ஒரு ஹார்ட் கோராக வில்லனாக பேசிகிட்டு இருக்கவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டாக அந்த டெலிவரி பண்ணக்கூடிய கேரக்டரில் நடித்தா ஒத்துக்குவாங்களா? மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் வந்து ரகுவரனை வந்து எல்லா பரிமாற்றங்கள்லையும் வந்து பார்க்க ஆசைப்பட்டாங்க. எல்லா பரிமாற்றங்களையும் மக்கள் வந்து ரகுவரனை ரசிச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த ரகுவரனை பற்றி பேசும்போது சூர்யாவை பற்றி பேசாமல் நம்ம கடந்தே போக முடியாது. அதாவது சூர்யாவோட முதல் படம் இருக்கு பார்த்தீங்களா, நேருக்கு நேர். அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்கு, அதாவது வந்து ரகுவரனுக்கு சூர்யாவுக்கு இன்னும் பல பேருக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க. கீழ் பர்த்தில் வந்து ரகுவரன் படுத்துருந்துருக்காரு, அதுக்கு மேல் பர்த்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா படுத்துருந்துருக்கிறாரு. சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டு ஒரு 9 மணிக்கு போய் படுக்க போயிட்டார் சூர்யா. காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்காரு சூர்யா. எந்திரிச்சு கீழே வந்திருக்காரு, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரகுவரன் பார்த்தீங்கன்னா எப்போ எந்திரிச்சாருன்னே தெரில, தூங்குனாரா தூங்கலையானே தெரில, பேசாமல் உட்காந்துருக்காரு. ஹலோ சார், குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு இருக்காரு. குட் மார்னிங் அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் ரகுவரன் சொல்லிட்டு, தம்பி இது எத்தனாவது படம் உங்களுக்கு, அப்படி இதான் முதல் படம் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாரு. சீரியஸா எப்படி உங்களால் நிம்மதியா தூங்க முடிஞ்சு? நானும் உங்களை வாட்ச் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு 9 மணிக்கு போன நீங்க இப்போ 5 மணிக்கு தான் கீழே இறங்கி வரீங்க, அதுவும் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு. இவ்வளோ நிம்மதியா இவ்வளோ பீஸ்ஃபுல்லா எப்படியான உங்களால் தூங்க முடியுது அப்படின்னு கேட்டுருக்காரு. சூர்யாக்கே ஷாக்கு, என்னடா இது என்ன கேட்கிறாருன்னே தெரியலையே, எப்படி நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னா என்ன, எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற யோசனையில சார் அப்படின்ட்டு இருக்காரு. தம்பி நீங்க இது வரைக்கும் எதுவுமே சாதிக்கல, நீங்கள் உங்கள் அப்பா பேரை வச்சு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சி நடிக்க வந்திருக்கீங்க. நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் தம்பி. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணாமல் எப்படி உங்களால் தூங்க முடியுது? இந்த வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நடிகனா எப்போ வர போகிறீங்க? நீங்கள் அதாவது வந்து நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, இப்போ எப்போ நடிக்க போகிறீங்கன்னு கேட்டீங்க. ஓகே, சூர்யா அடுத்தடுத்து கேள்வியெல்லாம் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தாக்கமாயிடுச்சு போல். சார் அப்படின்ட்டு இருக்காரு, தம்பி அதாவது நீங்க யாருங்கிற தடங்களை இந்த இண்டஸ்ட்ரியில பதிவு பண்ணுங்க. உங்க அப்பா பெரிய நடிகர், அது மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய மகன் சூர்யா அப்படின்ற சொல்ற அடையாளம் உங்களுக்கு தேவையில்லை. சூர்யாவோட அப்பா சிவகுமார்னு சொல்ல வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யா வந்து டேக் ஆஃபே ஆனார். சூர்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 4-5 படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக நடிச்சிருப்பாரு. டான்ஸ் ஆட தெரியாது, ஃபைட் பண்ண தெரியாது, நடிக்க தெரியாது. ஆனால் பாருங்க, அதே சூர்யா, இந்த ரகுவரன் சொன்ன வார்த்தை வந்து சூர்யா வந்து நெஞ்சில் தச்சிருக்கு. அதே சூர்யா பாருங்களேன், ஒரு நந்தான்னு ஒரு படம் கிடைச்சோன்னே, அது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் கிடைக்கணும். அது கிடைச்சோன்னு எப்படி பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அதாவது வந்து அந்த படத்தினுடைய ஆக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பிதாமகனு, அதுக்கப்புறம் காக்க, அப்புறம் கஜினி, அடுத்தடுத்து நீ சூர்யா வந்து சூப்பர் ஸ்டாரா மாறிட்டார். அதுக்கு ஒரு சின்ன விதை போட்டவர் வந்து யாருன்னா ரகுவரன் சார். இந்த மாதிரி பல விஷயங்கள் ரகுவரன்னா அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சார். உண்மையாலுமே ஒரு வில்லன், அவங்க தம்பி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரகுவரனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி நாசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக வந்து காரில் போயிருக்காங்க, சென்னை சிட்டியில் போயிருக்கிறாங்க. 2 பேர் எல்லாம், நாசர் வேற காரில் வந்திருக்காரு, பின்னாடி வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த ரகுவரனுடைய காரை வந்து ஒரு 4-5 பேர் வந்து ஒரு கேங்காக இருக்கிற பேர் வந்து உரசிட்டாங்க. உரசிட்டு ஹோன்னு கத்திட்டு அப்படியே கடந்து போயிருக்காங்க. அப்படியே வேகமாக போய் அந்த காருக்கு முன்னாடி நின்று இந்த காட்சி அவங்க தம்பியே சொன்ன விஷயம். அந்த கார்லேருந்து அவர் அப்படியே சடார்னு இறங்கி பேனட்டில் வந்து ஏறி கால் மேலே கால் போட்டு உட்காந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு, இப்போ வாங்கடா சொல்லுங்கடா, யாரா நீங்கள், தொடுங்கடா
அப்படின்னு அவங்களாம் டக்கு டக்குன்னு இறங்கியிருக்காங்க, காரை வந்து மடக்கணுன்னு அப்படியே இறங்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரகுவரன் ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கூட்டம் கூட்டிட்டாங்களாம். ஏய் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ரகுவரன் நடிக்கிறார், ரகுவரன் இங்கே பாரு ரகுவரன் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த க்ரௌடே வந்து மாசான க்ரௌடாக மாறி இருக்கு. தம்பி சொல்லியிருக்காரு வாங்க என்ன போயிடலாம் அப்படின்னு. வாடா அப்படின்ட்டு தொர்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்களே யாராவது. அதாவது வந்து அந்த கட்ஸு, அந்த திமிரு அது இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்குள்ள நாசர் வண்டி வந்திருக்கு, என்னடா அது கூட்டமாக இருக்கேன்னு இறங்கி பார்த்துட்டு இவர் வந்து பேனட் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. உடனே அவர் வந்து ரகு நாசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க. ரகுவரன் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. வாயா உள்ள வாயா, என்னையா நீ கூட்டம் கூடி, அப்போல்லாம் செல்ஃபோனு எல்லார் கையிலையும் இல்லாத காலம். ஒரு வேலை இருந்துருந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த மாஸ் இன்சிடென்ட்டை ஷூட் பண்ணி அன்னைக்கே வந்து யூடியூப்ல ட்விட்டர்ல இப்பயும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம். ஆமாம், இப்போ மறுபடியும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படின்னா இது வந்து பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு யாராலையும் முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டு பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு பிரச்சனை, எதுக்கு கலாட்டா, நம்ம சைலண்டாக போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து ரகுவரன் இருந்திருக்காரு சார். அதாவது சார் இப்போ ரகுவரன் சார் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஆர்டிஸ்டோடையும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் ரஜினி சாரே ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு கரெக்டான ஒரு வில்லன் அப்படின்னா ஒன்று ரகுவரன், இன்னொன்று நீலாம்பரி. ஸோ அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் இது இப்படி இருக்க கமல் சார் கூட அவர் எந்த படமும் நடிக்கலை. ஏன்னு கேட்டால் கமல் சாருக்கே ஒரு பயம் அவர் கூட நடிக்கிறதுக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கமல் சாருக்கு ரகுவரனோட நடிக்கிறதுக்கு பயங்கிறது உண்மைதான். அதான் சார் கமல் அதான் சொல்றேன். கமல் சார் அதை சொல்லுங்க. அதான் கமல் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஒரு காட்ஃபாதர் மாதிரி அந்த ஒரு பிளேஸ்ல பார்க்குறோம். அவரு பயந்தாருங்கிறது எப்படி சார்? அதான் சார், அதாவது வந்து கமல் வந்து எப்படி நடிகன்னா, கமல் வந்து பிறக்கும் போதே நடிச்சுட்டு தான் பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். குருதி புனல் ஆகட்டும், குணாவாகட்டும், மகாநதி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். அது நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது கமலுடைய படங்கள். வேற மாதிரியான டைமென்ஷனில் வேற மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நடிச்சு முடிச்சுட்டாரு கமல். இன்னைக்கு அவர் நடிக்காத கதாபாத்திரம் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கதாபாத்திரமும் கமல் நடிச்சிட்டாரு. ஆனால் அந்த கமலே ரகுவரன் பார்த்து பயந்தாருன்னு தான் சொல்லுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அதாவது கமல் எப்படிங்க ரகுவரனை பார்த்து பயப்படுவார் அப்படின்னா, சரி ரகுவரன் எப்படின்னா ஒரு அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு போகிறேன். அதாவது ஒரு விஷயத்திற்கு பார்த்தீங்களா, அப்படின்னு தூக்கி போட்டு சாப்பிட்டு போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு டேலண்ட்டு அப்போ ஸ்க்ரீனில். அதாவது வந்து ஒரு 70-80 பேர் இருப்பாங்க யூனிட்டு. அந்த யூனிட்டில் வந்து அசால்ட்டாக நடிச்சுட்டு போவார். அது அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து போட்டி போட்டு நடிப்பாங்க. இப்போ சிவாஜி கணேசன் பத்மினி, சிவாஜி கணேசன் சரோஜா தேவி, சிவாஜி கணேசன் சாவித்ரி, இவங்களாம் நடிக்கும்போது சிவாஜிக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா சிவாஜி வந்து போய் வந்து வெளியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாராம். அடுத்த ஷாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார், உங்களுக்கு இப்போ ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்து பத்மினி என்ன நடிக்கிறாங்க, சாவித்ரி என்ன நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா தான் இதை விட ஜாஸ்தியாக அடுத்து இவர் ஷார்ட் கம்பைன் ஷாட்டில் பண்ண முடியும். நீங்கள் போய் வெளியில் ஜாலியாக சேர் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க இங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. இவங்க எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம். அதனால் என்னென்னா இவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேலே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து சிவாஜி சாருக்கு இருக்கும். அது வந்து பயம் இல்லை, அது தொழில். அந்த தொழில் வந்து ஒரு போட்டி. அந்த போட்டி இல்லைனால வந்து உட்காந்து பார்த்து இப்படி நடிச்சிருக்காங்களா, ஸோ இதை இப்படி பண்ணி தூக்குவோம், இதை விட ஜாஸ்தி அடிப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவாஜி சார் இந்த சீன்ல இப்படி நடிச்சாரா, நாம அதை எப்படி தூக்குவோம். அந்த போட்டி ஒன்று இருக்கும் தம்பி. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் நடிப்பாங்க. நீங்க இன்னொரு கமல் வந்து பாத்தீங்கன்னா ரகுவரனோட நடிக்கிறதுக்கு பயந்தாரு, ரகுவரனோட நடிக்கிறதுக்கு தயங்கினார். ஏன் எத்தனையோ படம் ரகுவரன் நடிச்சிட்டு இருந்தாரு. கமலும் ரகுவரனும் சேர்ந்து ஒரே காலகட்டத்தில் தான் வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. ரகுவரன் வந்து ஒரு படத்துல கமலால வில்லனா போட முடியாதா, ஆனால் வந்து ரகுவரன் வந்து தூக்கி சாப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கமலுக்கு இருந்துச்சு. இது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டுக்கு பயம் வருமா சார் ரகுவரனை பார்த்து, கமலுக்கு ரகுவரனை பார்த்து பயம் வருமா சார்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ படையப்பா ரீலீஸ் பண்ணாங்கல்ல, இப்போ ரஜினி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்ததால 45 மினிட்ஸ் லென்த்தான வீடியோ, அதில் ஒரு சின்ன பிட்டில் பேசியிருப்பார் பாருங்க. அதாவது வந்து சிவாஜி சார் வந்து டயலாக் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அதாவது படிக்க 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 டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ரஜினி சார் சிவாஜிகிட்ட போய் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, சார் என்ன
என்ன சார் நீங்க போய் இதை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இந்த அசால்ட்டா எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன்ல என்ன டயலாக்லாம் அப்பா அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணக்கூடிய டயலாக்லாம் பேசியிருக்காருல்ல சிவாஜி. அவர் பேசின டயலாக் பேசி தான் பல பேர் சினிமாக்கே வந்திருக்காங்க. கண்டிப்பா எத்தனையோ பேர் அன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடிக்க தெரியுமா அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மஞ்சள் அரைத்தாயா அந்த டயலாக் பேசி தான் வந்து பேசுவாங்க. அப்படி வந்து ஆர்டிஸ்ட் படிச்சுட்டே இருந்திருக்காரு. நீங்க போய் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏய் சும்மா இருடா தம்பி, மணிவண்ணன் நடிக்கிறான், மணிவண்ணன் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் சொன்னாரா. அப்பனா ஒரு மணிவண்ணன் வந்து எந்த மாதிரி நடிச்சிருக்காரு மணிவண்ணன். அவரு ஒரு பயங்கரமான அவர் நிறைய படங்கள் அற்புதமான படங்கள் இயக்கியிருக்கிறாரு. ஒரு நடிகரா வந்ததுக்கு அப்புறம் பல பரிமாணங்களை மணிவண்ணன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த தமிழ் சினிமாவில். அவரை பார்த்து சிவாஜி கணேசன் பயந்தாரா இல்லையா, பயந்திருக்காரா இல்லையா, இது ரஜினியை பதிவு பண்ணியிருக்காரா இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடிப்பு திறன் இருக்கு பார்த்தீங்களா, கமல் ஒரு நடிப்பு அசுரன், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து நம்மளை மிஞ்சுவாரோ நம்மளை மேலே சாப்பிட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலோட ஹைட்டுக்கும் ரகுவரன் ஹைட்டுக்கும் கம்பைன் ஷாட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப டிஃபரன்ஸ் வரும். இப்போ ரஜினி ரகுவரனுக்கு வச்சிங்கன்னா தெரியாது, கமல் ரகுவரனுக்கு வச்சிங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். இதெல்லாம் தான் காரணமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் கமலும் ரகுவரனும் சேர்ந்து ஒரு படமாவது நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரியான படமாக இருந்திருக்கும். என்றைக்குமே ஒரு எவர்கிரீனான ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங்காக இருந்திருக்கும். அது நடக்கலை. அதுக்கு வந்து இது பயந்தான் உண்மையா அப்படின்னு சொல்ல முடியாட்ட கூட பயந்தாருதானோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ இப்படியும் இருந்திருக்கலான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் குருதிப்புணல் வந்துட்டு ரகுவரன் சார் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் பேசினாங்க, அதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு கூட சொன்னாங்க. மேபி இது காரணமாக இருக்கலாம்னு தெரில சார். அண்ட் சார் இவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மர், ஆனால் அவார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பெரிதும் எந்த ஒரு அவார்டும் ரகுவரன் சாருக்கு கொடுக்கப்படலை அண்ட் அவராலும் எதுவும் வாங்கலை. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு ரகுவரனுக்கு வந்து அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை, அது உண்மைதான். அதாவது வந்து ரகுவரன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ப்ரைடு, அது நம்ம பெருமை, நம்ம தமிழ் சினிமாவுடைய பெருமை ரகுவரன் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அவருக்கு விருதுகள் அப்படிங்கிற பேரில் வந்து சரியான உரிய அங்கீகாரங்கள் கொடுக்கப்படாமலே இருந்துச்சு அவருடைய வாழும் காலங்களில். இப்போ கூட அவர் வாழ்ந்து முடிஞ்ச காலகட்டங்களில் கூட விருதுகள் நிறையா வரல அவருக்கு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து கூட்டுப்புழுக்களோ சம்சாரம் அது மின்சாரோ ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ரகுவரன் வந்து ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு, நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு. இன்னும் மற்ற அவார்டுகள்லாம் இருக்குல்ல, இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு அது இதுன்னு நிறைய அவார்டெலாம் வாங்கியிருந்தா கூட ஒரு தேசிய லெவலில் ஒரு அங்கீகாரம் வந்து ரகுவரனுக்கு கொடுக்கப்படலையோ, ஒரு சிறந்த நடிகருங்கிற அங்கீகாரம் கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து இருக்குது. அது உண்மைதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரகுவரன் வந்து ஒரு 300 படங்கள் நடிச்சிருக்காரு, 300 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. சரி, இந்த அவார்டெல்லாம் தம்பி இது மக்கள் மனசில் வந்து எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டார், எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாரு. உண்மையாக தான். அதாவது வந்து ரகுவரன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு நிமிஷமாவது சந்தோஷம் வெளிப்படுத்துவாங்க. ரகுவரனா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் மனசுல வந்து போறாரு பார்த்தீங்களா. அதை விட உயரிய விருது என்ன இருக்கு? ஒரு நடிகனுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரசிகர்கள் கொடுக்கும் விருது தான் பெரிய விருது. இந்த இடத்துல மனோரமா பற்றி நம்ம பேசினோம்ல, மனோரமா வந்து எத்தனையோ அவார்டு எத்தனையோ விருதுகள் நிறைய வாங்கிட்டாங்க. மனோரமா வாங்காத விருதுகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட மனோரமா அவங்க கடைசி காலத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த லெஸ்ல ரங்காச்சாரி சில்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, பட்டுப்புடவை கடை. அங்கே வந்து பட்டுப்புடவை எடுக்கிறதுக்காண்டி மனோரமா போயிருக்காங்க. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூர் ஏரியாவில் இருக்கிறதுனால பிராமின்ஸ் ஜாஸ்தியாக ஒரு மடிசார்னு சொல்லுவாங்கல்ல, மடிசார் சேலை கட்டுவாங்கல்ல பிராமின்ஸ், நிறைய படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மடிசால் சேலை கட்டின ஒரு 75 வயசு லேடி வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா பார்த்தோன்னே அவங்களும் சேலை எடுக்க வந்திருக்காங்க. மனோரமா பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்து, ஐயோ எங்கள் வீட்டு தங்கமே, ஏதோ ஒரு படத்தில் வந்து பிராமினா நடிச்சிருக்காங்க மனோரமா, அதே மாதிரி மடிசார் கட்டி, எங்கள் தங்கமே நாங்க கூட இப்படி நடிக்க முடியாது செல்லம், அவங்க மனோரமாவோட வயசுல பெரியவங்க, செல்லம் நீ என்ன அடிச்சு தூக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிடி, அந்த பேச்சு கீச்சு ஐயோ முடியாதுடி உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு மோதிரம் கையில இருந்திருக்கு அப்படியே கழட்டி இருக்கிறாங்க. கழட்டி மனோரமா கையில போட்டுருக்காங்க. மனோரமா ஷாக் ஆயிருக்காங்க. என்னங்க 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 இல்லைங்க இல்லைங்கன்றாங்க. வைடா செல்வம், நீ என்னோட எங்கள் வீட்டு குலவிளக்குடா, நீ இந்த போட்டுக்கூடா, நீ கட்டக்கூடாதுடா, சாகிற வரைக்கும் நீ கட்டக்கூடாது, என்ன சொல்கிற செல்லம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இல்லை மாமி அப்படின்ட்டு இருக்காங்க, நீ கலட்டக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த பரிசு கிடைக்குது பார்த்தீங்களா. இந்த பரிசு விட வந்து அவார்டெல்லாம் அப்புறம்தான்.
அவார்டெல்லாம் வேணும். ஒரு கலைஞருக்கு அவார்டு வேணும், ரிவார்டு வேணும், எல்லாமே வேணும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த பரிசை விட பெரிய ரசிகர் கொடுக்குற இந்த சின்ன பரிசை விட என்ன இருக்குது? அது 1 பவுன் மோதிரமா, 1/2 பவுன் மோதிரமா, 1/4 கிராமா, 1/2 கிராமா, அது இல்லை. அந்த மனசு, அதாவது வந்து யார் என்னன்னே தெரியாத ஒரு நடிகைக்கு டக்குன்னு ஒரு மோதிரத்தை கழட்டி போடுற மனசு, அதுதான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து ரகுவரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட வீட்லேயும் இன்னமும் வந்து ரகுவரன் குடியிருக்கிறாரு. அவருடைய பையன் ஏதோ டாக்டர் படிச்சுட்டு முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு சினிமா ஆர்வம் பெருசாக இல்லை. அதாவது ரகுவரன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை, அந்த குடும்பத்துலேருந்து வந்த ஒரு வாரிசு, அவருக்கு பெருசாக சினிமா ஆர்வம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் ரொம்ப ஆர்வம் அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ரகுவரனை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் தம்பி. ரகுவரனோட அம்மா அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி வந்து மகன் இறந்துட்டானேன்னு. ஏன்னா ரகுவரன் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்களா அவங்க அம்மா. காலையில் வந்து இன்னொரு விஷயம் தெரியுமா, ரகுவரன் வந்து இப்போ தானே கேரவன்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் ரகுவரன் வந்து அவருக்காக ஒரு கேரவன் வச்சுருந்தார். அவருக்குனே ஒரு கேரவன் வச்சிருந்தார். கொஞ்சம் கடைசி காலத்தில் பார்த்தா பெருசாக உடம்பு முடியாமல் இருந்துச்சு ரகுவரனுக்கு. அதனால கொஞ்சம் என்னன்னா அவருடைய செட்பேக்கு சின்ன சின்ன மைனஸஸ்லாம் இருந்ததுனால பெருசாக டிராவலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு கேரவன் வச்சிருந்தாரு. அந்த கேரவன் வந்து ரகுவரனுடைய கேரவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசல் நிற்கும்ல, அப்போ வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ரகுவரனோட கேரவன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற, அந்த புகழின் உச்சியில் வாழ்ந்த ஒரு நடிகர். ஆனால் என்ன செய்யறது, சில பழக்க வழக்கங்களும் ரகுவரனுக்கு இருந்துச்சு. அதுல இருந்து ரகுவரன் வந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நல்ல நடிகர், எப்படி போய் இப்படி சிக்கினார்னு தெரியல. அவருடைய மரணம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைச்சிட்டு தான் போயிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு ரெக்கார்டை வந்து உடைச்சிட்டு தான் போயிருக்காரு. இருந்தாலும் இன்னும் வந்து ரகுவரன்லாம் வந்து 49 வயசுல இறந்துட்டார். 2008 இறந்துட்டாரு. இன்னும் ரகுவரன்லாம் இருந்திருந்தான்னு வச்சுங்க, இப்போ இருக்கிற டெக்னிக்கலாக வந்து அட்வான்ஸான காலகட்டங்களில் அவருக்கான பலவிதமான கேரக்டர்ஸ் கிடைச்சிருக்கும், இன்னும் பெரிய எலிவேஷன்ஸ் கிடைச்சிருக்கும், இன்னும் பேரும் புகழும், இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்னும் பல பேரோட வந்து ரகுவரன் வந்து சேர்ந்து நடிச்சிருப்பாரு, போயிருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோடையெல்லாம் நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை. சின்ன ஒரு ஆயில் வந்து கம்மியாயிடுச்சு. சார், நிறைய விஷயங்கள் ரகுவரன் சாரை பற்றி இன்னும் பேச பேச தோண்ட லைக் எப்படி சொல்கிறது, அல்ல குறையாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அண்ட் அதே சமயம் எனக்கே நிறைய இடத்துல வந்து ரொம்ப கூஸ்பம்ஸாலாம் இருந்துச்சு சார். இன்னும் பல 100 ஆண்டு காலம் ரகுவரன் சார் வந்துட்டு என் மக்கள் மனசில் வந்து இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக உங்களோட ஆசை அதுதான். ஸோ ரொம்ப நன்றி சார்.